ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது வர டிசம்பர் 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும், இன்னும் நல்லதாக நடக்குமா அப்படின்னு பல பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருப்பீங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த 12 ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நடக்காது, எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விலாவையாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி அரங்கில் இணைஞ்சிருக்க 3 ஜோதிட வித்வான்கள் இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள், ஜோதிட ஞானவாணி டாக்டர் ரேவதி விக்னேஷ் அவர்கள், ஜோதிட ரத்னா எஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்ககிட்டயே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. ஏன்னா இந்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை. உண்மையான சனிப்பெயர்ச்சி. அப்போ சனிப்பெயர்ச்சினா என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்துடுது. ஆமாம், ஜனவரி 17ஆம் தேதியே நடந்து போச்சு. திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு. இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே போகிறோம்? கோவிலுக்கு தான் போகிறோம். அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள். ஆகையினாலே அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 20/12/2023 மாலை 5 மணிக்கு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார். அப்போ உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு சில மிதுனராசி என்பவர்களுக்கு புதுசாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு அந்த ரினிவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அது பிஆர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இமிக்ரேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அது சம்மந்தமான ஒரு வம்பு வழக்குகள், என்கொயரிகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் தொழில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள்லாம் குறையும். செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், நிறைய மிதுனராசி என்பவர்கள் இப்போ அந்த செய்வினை கோளாறு தான் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள்லாம் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான உரிய பரிகாரங்கள் உண்டு. ஸோ வழிபாட்டு முறைகள் தான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ மிதுனராசிக்கு உண்மையான அஷ்டம சனி அந்த கஷ்டங்கள் விலகப் போகுது. உண்மையான அஷ்டம சனியின் கஷ்டங்கள் விலகப் போகுது. அதோடு மட்டுமல்ல, அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பவர்களே நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. சனி குரு யோகம் அங்கே ஏற்பட போகிறது. குருவுடைய யோகம், லாபஸ்தானத்தில் குரு உட்கார போகிறாரு, அதே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே போல் உங்களுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் வரப்போகிறாரு. இப்போ அரசியலுக்கு மிதுனராசிக்கு ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் அரசியல் தலைவர்களுக்கு. அதே போல தான் மிதுனராசி என்பவர்களே சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறையை சேர்ந்த குடும்பங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல யோகமான அமைப்பு அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும். சினிமா துறையை பொறுத்தவரையிலே கஷ்டங்கள் விலகும், கவலைகள் விலகும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. அதே போல் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் மீடியா துறையில் பேர் புகழ் கைகூடும். சரி, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, வேர்வை சிந்துவீங்க, உங்கள் பேரே வெளியில் வராமல் இருந்திருக்கலாம். மேபி இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கான ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். மீடியா துறையை பொறுத்தவரை பேர் புகழ் மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பதவிகள், போஸ்டிங், நல்ல போஸ்டிங் கிடைக்கும். பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் படிப்பு, ஸோ இது எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவீர்கள். மிதுனராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலைகள் உருவாகும்.
நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல, வேலைக்கு போகவே பிடிக்கல, ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் தான். ஸோ அதெல்லாம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஒரு வேலைக்கு போகிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல கூடிய ட்ரபுள்ஸ் குறையும். ஸோ வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய வேலை வாய்ப்புகளில் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு, ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பிரச்சனைகள், குடும்ப தலைவிகள், குடும்ப பெண்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அல்லது மனசு கஷ்டம், மெயினாக மிதுன ராசி நம்ம இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பயம், அந்த மன பயம் விலகும். பயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம் கிடையாதுனாக்கா மனசு பயம்தான். ஸோ அந்த மன பயம் விலகும். அதோடு மட்டுமல்ல மிதுன ராசி அன்பர்களே, மனபயம் விலகும், மனக்குழப்பமும் விலகும். மனக்குழப்பம் நீங்கி நல்ல முறையில் நல்ல ஒரு உத்வேகத்தோடு ஒரு தைரியமான மன சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும். ஏன்னா ஃபேமிலி கொஞ்சம் சரியில்லை, நிறைய கணவன்மார்கள் சரியில்லாமல் இருப்பாங்க, அல்லது பெண்கள் சரியில்லாமல் இருப்பாங்க. குடும்ப பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். பெற்றோர்கள் சரியில்லாமல் இருக்குது, பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்குது, பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு, டெக்ஸ்டைல்ஸு, பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் கௌரவமான பதவிகள், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய கௌரவமான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பெண்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் விலகும். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அதி அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னாலே அஷ்டமச்சனி, கண்டச்சனி எல்லாமே படாத பாடுபடுத்தியிருக்கும். இடையில ராகு கேது வேறு அதே டைமில் இருந்தாங்க. இவர்கள் எல்லாமே விட்டு விலகிட்டாங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ டோட்டலாக வாக்கிய முறைப்படி மிதுன ராசியை விட்டு சனி பகவான் விலகுகின்றார். அப்போது மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பது பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலமாக உதவிகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போய் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் கீழே விழுந்தீங்களோ அதே போல் பிரம்மாண்டமாக எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 2.5 வருட காலங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருமே தவிர, ஏன்னா 9ல் சனி இருந்தால் பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வரும், பங்காளி உறவுகள் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வரும், நண்பர்களுக்குள்ள, உறவினர்களுக்குள்ள, சொந்த பந்தத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். இது மட்டும்தான் ஒரு மைனஸே தவிர மற்றபடி வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தீர்த்த யாத்திரை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அறிவு இப்போவே நிறைய கொடுத்துருப்பார். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. கோவில் கட்டுமான பணிகள், ஒரு நல்ல குரு அமையிறது, அந்த குரு மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, ஏன்னா 8ஆம் வீடு அப்படிங்கிறது 7க்கு 2ஆம் வீடு, அப்போது மனைவிக்கு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ அதில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே நிச்சயமாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் பயப்படாமல் இருக்கலாம். பொதுவாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மன திருப்தி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மன திருப்தி ஏற்பட்டிருக்கும். இப்போ சனி பகவான் இருக்கும் இடத்தை கொடுப்பார், பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சனி பகவான் முதல் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ லாபங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பின்பு உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு தடை தாமதத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை தான் நிச்சயமாக கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 3ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 9ஆம் வீட்டில் இருந்தால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதர உறவை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக
பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தைரியம் குறையும். அதாவது ஒரு மனசு திருப்தியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடக்கிறத தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். கொஞ்சம் தைரிய குறைவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ வேலையில் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வரலாம், மேல் அதிகாரிகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம், இதெல்லாமே இருக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு கடனோ நோயோ ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா ராகு 10ல் இருக்கும்போது ஏதாவது ஒரு தொழிலை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. 10ல் ராகு இருந்தால் பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு சனி பகவானும் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடன் வாங்கியாவது தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தா மட்டும் சொந்த தொழில் பண்ணுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க இந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புல ஏற்படுத்தி கொடுப்பார். அதை நம்ம கடந்து செல்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். பொதுவா மிதுன ராசிக்கு இந்த 5 வருட காலங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த அளவுக்கு இருக்காது இப்போ அப்படிங்கிறத முழுமையான உண்மை. வேலை தடைகள் எல்லாமே இருந்தாலும் கூட பூர்வீக பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, சொந்த பந்த பிரச்சனை, வாழலாமா, நாங்கள் நிறைய பேர் எனக்கு உயிர் இருக்குமா, நான் வாழ்வனா அப்படின்னு சொல்லி அழுகாத குறைய எல்லாம் பேசிட்டு போன அமைப்பு எல்லாமே இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ எல்லாமே மறைஞ்சிரும். இது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதனால் பயப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தூசியாக பறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இனி வரக்கூடிய அமைப்பு உண்டு. மிதுன ராசிக்கு ஒரு 70லிருந்து 80% இந்த சனி பயிற்சி நல்ல பலன்களை தான் கொடுக்க போகின்றார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். மிதுன ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மிதுன ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 11 அப்படின்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதேமாதிரி 3ஆம் இடம்னா தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம், கிரியேட்டிவிட்டி, சிற்றின்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்புறம் 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா ருணரோக சத்ரு, நோய் கடன் எதிரி. இந்த 3 பாவத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். பொதுவாகவே மிதுன ராசிக்கு சனி பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலை தான். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக வராத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பெண்களுக்கு, மிதுன ராசி பெண்களுக்கு கணவன் மூலம் ஆதாயம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். பாக்கியம் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா தர்ம சிந்தனைகள், தான தர்மங்கள், உங்களுக்கு உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான வீடுமனை வாகன யோகங்கள், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை, புத்திர சந்தானம். ஏன்னா 9ங்கிறது ரொம்ப அருமையான இடம். 9ஆம் இடம் அப்படிங்கும்போது காலபுருஷ தத்துவத்தில் கேந்திர திரிகோணஸ்தானம் சொல்லுவோம். திரிகோணம்னா 1, 5, 9. அந்த 9ஆம் இடம் பித்ருஸ்தானம், தந்தைக்கான இடம். அதே மாதிரி ஆன்மீக பயணம், தர்ம சிந்தனை, நம்முடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி இப்போது உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகிறார், லாபத்தை தரப்போகிறார். என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூத்த சகோதரத்தின் மூலம் வரக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த சகோதரத்தின் மூலம் வர தொழிலில் லாபங்கள், உங்களுடைய வருமானத்தில் ஒரு முன்னேற்ற பாதை, ஏற்றம். அதே மாதிரி இளைய சகோதரம் மூலம் வரக்கூடிய ஆதாயங்கள், ஹெல்ப் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அஷ்டமாதிபதின்னு சொல்லுவோம். அதாவது மிதுனத்துக்கு சனி அஷ்டமாதிபதி தானே, எப்படி நல்ல பலனை தருவார் அப்படின்னா, அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இப்போ கோச்சாரத்தில் சனி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் ஆட்சி ஸ்தானத்தில் வலுவார்க்கார். பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளை தாண்டிய நன்மை அப்படிங்கிறத, அதாவது நாரதர் கலகம் நல்லதில் முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கலகம் ஏற்பட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். குட்டை குழம்புனா தான் தெரியும். அதே மாதிரி குழம்பித்தான் தெரியக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன்களை முடிவாக தரக்கூடிய நிலையில் சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கார். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும். இதை எடுக்கிறதா, அதை எடுக்கிறதா, இப்படி போகிறதா, அப்படி போகிறதா அப்படிங்கிற மாதிரி இருவிதமான வாய்ப்புகள் எப்பொழுதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது கொடுக்கும். லாபத்திலேயே 2 விதமான லாபங்கள் எல்லாத்துலேயுமே. ஏன்னா நீங்கள் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய நோய் கடன் எதிரி ஸ்தானத்தை, 6ஆம் இடத்தை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 உபதேசஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். 3, 6, 11 உபதேசஸ்தானத்தை பார்த்தாலும் நல்ல பலனையும் கொடுப்பார் கண்டிப்பாக சனி பகவான்.
அப்போ இந்த 6ஆம் இடம் வந்து நோய் கடன் கலத்திரத்தின் மூலம் வரக்கூடிய விரயங்கள் வந்து குறையும். உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்களால ஒரு விரயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கட்டுப்படும், மட்டுப்படும். பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 10% அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தான தர்மத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா விரயங்கள் குறையும். விரயங்கள் சுப விரயங்களாக ஆகும். நல்ல நல்ல காரியங்களுக்கு உங்களுடைய பணம் செலவழிக்கப்படும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனம்னா இரட்டை தன்மை, இரட்டை பெண்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது மிதுனத்தோட சிம்பலே அதுதான். அப்போ இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய திரிகோணஸ்தானத்தில் மிதுன ராசி வந்து திரிகோணஸ்தானத்தில் இருக்குது கும்பத்துக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த மீடியேட் பண்ணுறது, இரு தரப்புக்கு நடுவே மத்தியஸ்தம் பண்ணுறது, இதெல்லாம் வரும். அதே மாதிரி புரோக்கிங், கமிஷன், ஏஜென்ட்டு, இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது முக்கியமான முக்கியமான நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நெடுந்தூர பயணங்கள், ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது நெடுந்தூர பயணத்தை சொல்லக்கூடிய இடம். நெடுந்தூர பயணம், ஆராய்ச்சி, ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையான காலகட்டம். ஆட்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு இப்போது தன்னுடைய 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ லாபங்கள், எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத முன்னேற்றங்கள், மூத்த சகோதரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படின்னா இளைய சகோதர ஸ்தானம், கிரியேட்டிவிட்டி, சிற்றின்ப எண்ணங்கள், புதுசாக அதாவது ஷார்ட் ட்ராவலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப நாளாக அது வந்து பெண்டிங்காக இருக்குது, எனக்கு வந்து நிறைய ஷார்ட் ட்ராவல் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ அதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இங்கேருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒரு ட்ராவல் போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம். திரும்ப நம்ம வந்து நிறைய செலவு பண்ண முடியாது. குறுகிய பயணம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன யோகங்கள், அதன் மூலம் விரயங்கள் இதெல்லாம் உண்டு. வண்டி வாகனம் வாங்கி விரயம், சுப விரயங்கள் உண்டு. அதை நம்ம கொஞ்சம் கவனமாக அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனோம்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சமே, அதாவது குறிப்பாக எப்படின்னா வேலை பார்க்குறவங்களுக்கு, அடிமை ஜீவனம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போதுமே உங்களுடைய ஒரு காரியத்தை நினைக்கும்போது ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா உடனடியாக அனுப்பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து எப்படி நம்ம வந்து இவர்கிட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இவரை எப்படி சிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கீழ்நிலை, நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹெல்பிங் மைண்டோட ஒரு பொறுமையாக நிதானமாக போக வேண்டிய. ஏன்னா கீழ்நிலை தொழிலாளிகள் சனி பகவானை குறிக்கும். அடிமை ஜீவனம் வேலை செய்ய ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக வந்து எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டு, முயற்சிகள் நிறைய போடணும். எதிரிகள் தொல்லை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன்கள் தீரும். கடன்கள் வந்து நீண்ட நாளாக நீங்கள் அடைக்க வேண்டிய கடன்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை ஒரு கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது, அனுஷ நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, இதெல்லாம் முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு குளிகை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடம் கடனுக்கான இடம். அந்த 6ஆம் இடம் கடன் நிவர்த்தி ஆகணும்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சனி ஹோரை, இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் கவனமாக ஒரு சிறு தொகையாவது திரும்ப கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் குறையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருமானம் மேம்படும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் கர்மகாரகன். நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அது வந்து தானாக நடக்கணும்னா சனி பகவானுடைய அனுகிரகம் வேணும், தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது எப்போதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக துளசி வாங்கி போகணும். கருடரை சந்தித்த பின், கருடரை தரிசனம் பண்ண பின் பெருமாளை சந்திக்கும் போது நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பச்சை பயிறு பெருமாளுக்கு நேவேத்தியம் பண்ணி, புதன் ஹோரையிலையோ சனி ஹோரையிலையோ பச்சை பயிறு நேவேத்தியம் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை, நல்ல ஒரு மாற்றம்
கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் பெண்களுக்கு 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம் பெண்களுக்கு. அப்போ புத்திர சந்தானத்தை எதிர்நோக்கி உள்ள தம்பதியினருக்கு கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் பிரார்த்தனைகள் வைக்கிற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு ப்ரே பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முயற்சி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து புத்திர சந்தானம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. சனி ஆட்சி பெற்ற சனி மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாங்க? மிதுனம் கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான, அதாவது இரட்டை ஆப்பர்ச்சுனிட்டி, 2 விதமான ஒரு ஒரு நிலைப்பாடு, 2 விதமான வாய்ப்புகள், இதெல்லாமே எப்போதுமே உங்களுக்கு உண்டு. சனி பகவான் அதை மிகுதிப்படுத்தி கொடுப்பாருங்கும்போது நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3 வந்து கொஞ்சம் வலிமை குறைந்த மறைவு ஸ்தானம் சொல்லுவோம். அதாவது தைரியஸ்தானம். தைரியமாக சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இவ்வளோ நாளாக தயங்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, இல்லை தொழில் சார்ந்த விஷயத்துலையாக இருக்கட்டும், இல்லை குடும்ப விஷயமாக இருக்கட்டும், தயக்கமாக இப்போது எப்படி நம்ம அதை கொண்டு போகிறது, ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ தைரியமாக முடிவெடுத்து அதற்கான தீர்வை நோக்கி நீங்கள், ஏன்னா யோகம் கிடைச்சே ஆகணும், லாபம் கிடைச்சே ஆகணும். அப்போது உங்களுடைய மனமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. மனமாற்றத்தின் மூலம் ஒரு தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுத்து நல்ல ஒரு பலன்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய காலகட்டம். ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளாக லாங் டேர்ம், லாங் ட்ரிப்பு, ஏன்னா 9ஆம் இடம் லாங் ஜேர்னி, லாங் டிஸ்டன்ஸு, இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஏர் ட்ராவல் அப்படிங்கிறது உண்டு. ஒரு விமான பயணம், வெளிநாட்டு பயணம், ஏன்னா வெளிநாடு பயணம் போகணுன்னா 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் தொடர்பில் இருக்கணும். 9ஆம் இடம் தொடர்பில் இருக்குது. இப்போது ராசிக்கு மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் சனி ஆட்சி பெற்றிருக்கார். அப்போது வெளிநாட்டு பயணத்துக்கான முயற்சிகள் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். டாக்குமெண்டேஷன் ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருந்தது, ரிஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன், எழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் தேக்க நிலை இருந்ததுன்னா இதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா மிதுனம் அப்படின்னா புதன் தான் ராசி அதிபதி, புத்தி காரகன், புத்தி கூர்மைக்கான கிரகம் புதன். அதே மாதிரி எழுத்துக்காரகன், டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து புதன் தான். அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தி பரப்பும் கிரகமே புதன் தான். அப்போது இந்த எஸ்பெஷலி இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, ஒரு தொலைத்தொடர்பு துறை, இல்லை செல்ஃபோன், இந்த மாதிரி ஒரு துறையிலெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு லாபங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் புகழ், அந்தஸ்து, கௌரவம், புகழ் தேடி வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதித்து கொண்டு போகிறதுக்கான அமைப்பில் சனி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார், லாபங்கள் தருவார்.